கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு ஆதாரமான வசனம் மத்திய 28வது அதிகாரம் 6வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறாம் நென்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறாம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் பிறந்த நின் ஜீவ பொது பலியாம், நின்னுதிரமதினால் பிறந்த நின் ஜீவ பொது பலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதம். இத்தனை மகத்துவமல்ல பதவிய பொது காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவிய பொது காலம் எங்களுக்கு. எத்தனை மாதாயவோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதாயவோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே எமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நின்னுதிரமதினால் பிறந்த நின் ஜீவ புது பலியாம், நின்னுதிரமதினால் பிறந்த நின் ஜீவ புது பலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். செய்திக்கு ஆதாரமான வசனம் மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த செய்தி எங்களுடைய பாஸ்டர் ஜோ டேனியல் அவர்கள் கொடுத்த செய்தி. அந்த செய்தியை அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பாஸ்டர் ஜோ டேனியல் கொடுத்த செய்தி அப்படின்னா அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். சரி, இந்த வார்த்தை ஏன் மிக மிக முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகள் தியானிக்காத இடம் கிடையாது. ஒவ்வொரு வசனத்தையும் பிச்சு 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 ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற என்ன ஒரு வெளிப்பாடை கொடுக்கறாங்களோ அதன்படி அவங்க சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஆழங்கள் 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 அனைவருக்கு தெரியும். ஆனா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையில 4 காரியங்கள் இருக்குது. 1, 2, 3, 4. முதல்ல காம் வாருங்கள், காம் வாருங்கள். 6வது வசனம் பாருங்க, வந்து பாருங்கள். காம் வாருங்கள், அழைப்பு நம்பர் 1. 2வது பாருங்கள், சி வாருங்கள் பாருங்கள். அடுத்து பாருங்க, 3வது வார்த்தையும் 4வது வார்த்தையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, go
அண்ட் டெல். கோ அண்ட் டெல். 7வது வசனம் பாருங்க. சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சீஷர்களுக்கு சொல்லுங்கள். கோ அண்ட் டெல். சரி, இதுல 4 வார்த்தையில முதல்ல என்னன்னா கம், அழைப்பு. கம், வாருங்கள். இந்த கம் வாருங்கள்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிகாரம் தேவை, ஒரு வல்லமை தேவை. அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஒரு ஆளால் தான் செய்ய முடியும். தைரியம், அதிகாரம், வல்லமை. என்னுடைய அண்ணன் டாக்டர் ரஜோரன் லைசாட் இருக்கார். அவர்கிட்ட போய் லீலாமா இருக்கு, லீலாமா எங்க அண்ணன் பெரிய டாக்டர், இங்க சும்மா தான் உட்கார்ந்துருக்கீங்க, கீழே பெரியவர்களுக்கு வாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கும். யாருக்கும் சொல்ல முடியும். எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் இன்னும் இதை ஒரு அருமையாக ஒரு விளக்கம் பற்றி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல ஒருத்தர் ரெகுலரா உட்காந்துருப்பாரு ஆலயத்துல. இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் பின்னாடி இருப்பாரு. அவங்க எல்லாம் அவங்க இடத்துல ரெகுலரா இருப்பாரு. நான் பார்த்துருக்கேன் அங்க இருந்து. அவங்களுக்கு என்னைக்காவது முன்னாள், பிரதர் வணக்கம் பிரதர், இன்னைக்கு ஈஸ்டர், எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட உங்க குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு உங்களால கூப்பிட முடியுமா? முடியாது. கூப்பிட்டு இருக்கீங்களா? யாருமே கூப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப எங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு தான் சாப்பிடுறதுக்கு தான் வாங்க கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காது. இது எல்லாமே எப்ப முடியும்னா, உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும். நம்ம வீட்டில் சாப்பிட்றோமே, இதை எப்படி நம்ம சாப்பிடுறது சொல்லி இதை வச்சு நான், என் மனைவி, நானும் இதை நாங்கள் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் காலையில் 2 சிக்கன் சாப்ஸ், 4 பரோட்டா வாங்கி வச்சிருந்தோம். காலையில் ஈஸ்டர் செய்தி முடிச்சுட்டு வந்து நாங்கள் வர்றது ஒரு 6:30க்கெல்லாம் வந்தாச்சு. இப்போ சமையல்காரமெல்லாம் வராது. இதை நாங்கள் சூடு பண்ணி சாப்பிடணும். நான் சொன்னேன், நம்மகிட்ட இருக்கிறது 2 சாப்ஸ், 4 பரோட்டா, யாராவது கூட்டு வந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஒரு அழைப்பு. ரைட். ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்ப்போம். அவர் அழைத்தது மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 4:19. ஏன் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷன் பிடிக்கிறவர்களாக்கு, ஏன் பின்னே வாருங்கள். அழைப்பு. அப்ப நீங்க யாராவது ஒருத்தருக்கு, ஆரோக்கியராஜ் பிரதர் இருக்கார், அவர் எழுந்து நின்று எல்லாரும் ஆரோக்கியராஜ் பிரதராக்கி என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லி வாருங்கள் சொல்லி யாராவது கூப்பிட முடியுமா? அவர் கூப்பிடுறது பவர் இருக்காது. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் பின்னே, come behind me, come behind me. ரைட். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். வல்லமையை வெளிப்படுத்திட்டு என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள் என்கிறார். சரி, இது முதல் ஒரு அழைப்பை நம்ம பார்க்கணும். ஆனா 20வது வசனத்தில் பாருங்க, உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சரிங்களா? இந்த வல்லமை, பவர், அதிகாரம் செலுத்தும் போது பின்னாடி வந்துட்டாங்க. இது முதல் ஒரு அழைப்பு. 2வது நாம பார்க்கிறோம் மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்திலே வாருங்கள். இது யாரால இப்படி அழைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வருத்தமும் இருக்கக்கூடாது, பாரமும் இருக்கக்கூடாது. அந்த வருத்தமும் பாரமும் இல்லாதவர்களை தான் அவங்க அழைக்க முடியும். அழைச்சிட்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய கதை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு, அவ்வளவு பாரம் இருக்கு. அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வருத்தம் இருக்கும், பாரம் இருக்கும். ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. வந்தப்ப அந்த அம்மா ரொம்ப சோகமா சொல்லுது, என் மருமக என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான். நான் என் பழைய வீட்டுக்கு நான் வந்துட்டேன்.
அப்ப அந்த மருமகள் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குது என்கிட்ட. அந்த அம்மாவால் யாரையாவது கூப்பிட்டு, யார் யாருக்கெல்லாம் வருத்தமும் பாரமும் இருக்கோ நீங்களாம் என்னிடத்துல வாங்க, நான் ஏன் வருத்தத்தை பாரத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லி அதை வேணாலும் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா வருத்தத்தையும் பாரத்தையும் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பறதை தருவேன்னு சொல்ல முடியும். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வாருங்கள் அழைப்பு. 3வது அழைப்பை பார்க்கிறோம் 17:7 மத்தேயு. 3வது அழைப்பு 17:7. சரி, 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு யோவானோட மறுரூப மலைக்கு போயிட்டார். யாக்கோபு மறுரூப மலையில போய் ஒரு பரவ தரிசனத்தை பாக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். கீழே இறங்கி வர்றாங்க. சீஷர்கள்ட்ட ஒரு வியாதி உள்ள ஒருத்தனை கொண்டாடுறாங்க. அவங்களால சரி பண்ண முடியல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வாலிபன் எடுத்துட்டு போறாங்க. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போறது. ஆண்டவர் இது ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு கொண்டு வந்தவுடனே அவரைத்தான் சுகத்தை கொடுத்துட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது அழைப்பு. இது எத்தனாவது அழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 14:18. அவைகள் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். திரளான ஜனங்கள் இருக்காங்க, பசியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை இப்படியே நம்ம அழைச்சிட்டாலும் அனுப்பிட்டா போற வழியா அவங்க என்ன செய்வாங்க, சோர்ந்து தளர்ந்து போயிடும். அதனால நம்ம இதுங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுங்கிறார். அப்ப ஒரு சொல்றாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறான், பையன் இருக்க, சின்ன பையன், 2 அப்பம் 5 மீன் இருக்கு. 5 அப்பம் 2 மீன், சரி, 5 அப்பம் 2 மீன். அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் சொல்லி அதை வர்த்திக்க பண்ணுகிறார். அநேக லேட்டா வந்திருக்கீங்க, அதனால இதை ஷார்ட் அண்ட் திரும்ப ஒரு ரிவிஷன் சொல்லுங்க. இந்த செய்தி எங்களுடைய பாஸ்டர் ஜோ டேனியல் ஐயா அவர்கள் கொடுத்த செய்தி. அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்துல 4 பாயிண்ட். 1 கம் வாருங்கள், 2வது சி பாருங்கள், 3வது 4வது வசனம் கோ அண்ட் டெல் போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 வார்த்தை சிலுவையில சொன்னாரு. அது உலகெங்கும் அதை தியானிக்கிறாங்க. ஆனா மரித்து உயிர் தெழுந்த இயேசுடைய 4 வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். இதான் உயிர் தெழுந்த வேண்டிய செய்தி, ஈஸ்டர் செய்தி. சரி, இந்த கோல 25:34. மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தாம் வலது பரத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள். இது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு கூட்டத்துக்கு. அப்ப யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கு கேட்டு அவர் பின்னாடி போய் அவர் சொல்றபடியெல்லாம் செய்யறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சரி, இன்னொரு அழைப்பை பார்க்க போறோம். மார்க். இவ்வளவு எல்லாம் நம்ம உங்களுக்கு மத்தியில நான் காமிச்சிட்டேன். மார்க் 4:35 அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்ம ஒரு கரையில் நின்றுட்டு இருக்கோம். இந்த கரையில் நின்று அப்படியே டிராவல் பண்ணி 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 இப்போ நான் ஒரு சிலர்லாம் 3/4 மேல வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அக்கறைக்கு போறதுக்கு. ஆனா ஆண்டோடைய கரத்தை பிடிச்சிட்டாச்சுன்னா நம்ம அந்த அக்கறைக்கு போய் அவர் சேர்த்து விடுவார். வாருங்கள். உயிர் தெழுந்த இயேசு சொல்கிற இன்னொரு அக்கறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 12வது வசனம். 21:12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். நான் சொல்ல உங்களுக்கு பாஸ்டர் சொல்றாரு, நீங்க எத்தனை பேர் உங்க பக்கத்துல இருக்கிற பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லி. ஆனா இவங்கள்ட்ட அத்தனை மீன் இருக்கு, அதான் உங்களால சாப்பிட முடியாது. இவர் ஆகாரத்தை கொடுக்கறதற்காக அழைக்கிறார். பேதுரு
ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்க கட்டளையிடும். வா அழைப்பு. அவன் பேதுரு நடந்தான் கடல் மேல. பார்த்தீங்களா, அங்க ஒரு ஆசை இருக்குது, நடக்க சொன்னாரு, நடந்துட்டான். அது ஒரு அழைப்பு. சரி, லூக்கா 19வது அதிகாரம் 8-9. சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இறங்கி வா. நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானம். அவன் ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். ஆயக்காரனும் பாவியா இருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்க, எங்க தரிசி இறங்கி வா. இறங்கி வா என்று சொன்ன உடனே அவனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியின் பாதிகள் 7 கொடு. ஆண்டவர் சொல்ல சொன்னாரா? சொல்லல. அதாவது அந்த அழைப்பு வந்த உடனே ரியாக்ஷன். நான் ஒரு இடத்துல ஏதாவது அநியாயம் வாழ்ந்தால் அது நாளத்தனையாக திரும்ப செலுத்து. நாளத்தனைங்கிறத நான் இப்ப வாசிருக்கேன். ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பாஸ்டர் இதை எப்படி அழகா விளக்கப்பட்டினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளத்தனைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது தாவீதின் சட்டம். இந்த தாவீதின் சட்டம்னா என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னுடைய செய்தி கிடையாது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 6வது. நாத்தான் வர்றாரு, அவர் செய்த தவற விளக்குறாரு, பச்சைவால துப்புனெல்லாம் சொல்றாரு. அப்ப தாவீது ஒரு சட்டத்தை சொல்லுகிறார். அவருக்குன்னு தெரியாது, அவன் இரக்கமற்றவனாக இருந்ததுனாலே, இந்த காரியத்தை செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டியாக நாளத்தனையாக திரும்ப செலுத்தணும் 4 times. இந்த தாவீதினுடைய சட்டம். இந்த தாவீதின் சட்டத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, முதல் காரியத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அது என்னன்னா கம். 2வது சி, பாருங்க. 28வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சி, முதல்ல கம், 2வது சி. பாருங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்கும் பொழுது அங்க என்ன இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மார்க்கு 28வது அதிகாரம் 6வது வசனம். மார்க்கு 15:46. மார்க்கு 15:46 கடைசி. அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தார்கள். அந்த வைத்த இடத்திலே மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயும் பார்த்தார்கள். தாய் பார்க்கிறாங்க. என்னதான் பார்க்கிறாங்கன்னா, ஒரு பெரிய கல்லை புரட்டி தன் மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்த இடத்துல அது சீல் பண்ணியாச்சு. இப்ப அந்த கல்லுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல் என்ன கல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுரு அதை அழகா விளக்கப்படுத்துகிறார். வாசிப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 2:4. அது ஜீவனுள்ள கல். கல்லா? கல்லுனா கல் சாமி கல் கிடையாது, விக்கிரத்த கல்ல கிடையாது. ஒரு கல், ஆனா அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஜீவன் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உள்ளே வச்சிருக்கிற நான் உயிர் தர போகிறேன்னு சொல்லி அந்த கல்லுக்கு உயிர் இருந்ததுனால இந்த கல் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள கல். மார்க் 16வது அதிகாரம் 4வது. அந்த கல், இந்த கல் சாத்தான கல், மிகவும் பெரிதா இருந்தது. அவர் ஏறெடுத்து பார்க்கலே, அது தள்ளப்பட்டு இருக்கிறதை கட்டல. இந்த சாதாரண ஒரு கல்லால அடைச்சு வைக்க முடியாது. ஜீவன கல், உயிர்த்தெழுந்த கல் அப்படியே சரண வந்து தள்ளுதலிட்டு வெளியே போச்சு. இதான் தள்ளப்பட்ட கல், ஜீவனுள்ள கல் வெளியே வந்துருச்சு. இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்றதுல நாம் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்க பாஸ்டர் சொன்னார். குறிப்பு நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். சாத்தானுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீர் தேவனுடைய குமாரனை இறங்கி வா, அதாவது மறிக்க விடாம வைக்கிறது அவன் நினைச்சான். ஆனா இயேசு மறித்தாரு. மறித்த உடனே சாத்தா என்ன நினைச்சான்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரியாது 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே வெளியே வருவார். இப்ப வந்துட்டார். அவர் வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? இந்த கல் தள்ளப்பட்ட கல்லா பார்க்கிறோம். 2வது மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தல். சொன்னபடி உயிர்த்தல். நம்ம எதை பார்க்கணும்? அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு மட்டும் கிடையாது, சொன்னபடி. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நான் ஒரு இடத்த மட்டும் உங்களுக்கு தரேன். 16வது அதிகாரத்துல 16வது வசனத்துல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறத சொன்ன உடனே ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது வசனம் மத்தேயு 16:21. இதான் சொன்னபடியே. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் பல பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். 3ஆம் நாள் நான் உயிரோடு. எஸ், ராஜேஷ் கரகா போட்டிருக்கீங்க. குட். ஸோ இது சொன்னபடி. ரைட். இது 2வது குறிப்பு. 3வது என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராஜேஷ் சொன்னது தான் நான் இங்க சொல்றேன். இப்ப மத்தேயு 27வது அதிகாரம் 65வது வசனத்துல எந்த ஒரு வல்லமையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை நாம பார்க்கணும். ஒரு வல்லமை இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு தன்னுடைய வல்லமை இருக்கு, அதை வச்சு அவர் செய்யறாரு. அதுபோல அன்னைக்கு மத்தேயு 27:65, அதற்கு பிலாத்து, உங்களிடத்துல காவல் சேவர்கள் உண்டு. இந்த காவல் சேவர்கள் யார் அப்படின்னா டெம்பிள் போலீஸ். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு, இந்த அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோம போர்ச்சுகல். இது அவர்கள் 2 கூட்டத்தாருடைய வல்லமையில பார்க்கிறோம். 3வது ஒரு முத்திரை இருக்குது. முத்திரையோட வல்லமையை, அந்த முத்திரையை யாராவது உடைச்சாங்கன்னா, அதாவது அந்த ஏரியாவுக்கு யாரும், இது எங்க பாஸ்டர் சொன்னாரு, அந்த ஏரியாவுக்கு யாராவது வந்தாலே அவன் கொலை செய்துருவாங்க. நீ உனக்கு இங்க என்ன வேலை, கொல்லுடா. அதுக்கு பவர் இருக்கு. அந்த முத்திரையை தொட்டானா ஸ்பாட்ல மர்டர். அதுல அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப அந்த வல்லமை எல்லாமே மேற்கொள்ளுது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் என்னால் கூட, எல்லாம் அவரால் கூடுங்கிறத அவர் நடத்தி காட்டினார். இதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சரி, அடுத்து 4வதாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ உலகத்து முடியும் பற்றி சகல நான் உங்களோட கூட இருக்கிறேன். கூட இருக்கிறேன். குட் ஃப்ரைடே செய்தியில ப்ரொஃபசர் ஜான் வெஸ்லி அவர் ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் சொன்னார். இதுவரை நான் கேட்டதாத ஒரு கான்செப்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் பரலோகம் போகுது. ஒரு சில சொல்லுவாங்க, அங்க தங்கத்துல வீதி இருக்கு, அதை காப்பாற்றணும். நான் அங்க பழம் சாப்பிட போகணும். ஃபாதர் பெர்க்மன் நீங்க கேட்டீங்கன்னா, நான் தாவீதை பார்க்கணும், தாவீதை கூட நடனார். அது ஏன் ஆசைன்னு அவர் சொல்லுவார். இப்ப அப்படியே நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார். அதுக்கு என்ன பதில் நான் உங்களுக்கு காட்ட போறேன். யோவான் 17வது அதிகாரம் 24வது வசனத்துல, இது ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லிய ஒரு ஆசை. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் எனக்கு அன்பா இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கணும். என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, எனக்கு பரலோகத்தில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க என் கூட இருக்கணும். இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா, நான் உங்களோட கூட இருக்கிறேன். சரி, பாஸ்டர் ஒரு கத்தி சொன்னார், கல்லறை. இது ஒரு கல்லறை, அது சந்தேகம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற கல்லறையில, ஒரு கல்லறையில என்ன எழுதியிருக்குன்னு அவர் சொல்றாருன்னா,
இன்று எனக்கு நாளை உனக்கு. இன்று எனக்கு, நான் உள்ள இருக்கேன், நாளைக்கு உனக்குன்னு சொல்லி. என்னுடைய சொந்தக்காரர் இல்லை வயசானவர் நாகர்கோவிலில் இறந்தாரு. அவரை பெட்டியில் கொண்டு போகிறாங்க. நாங்கள்லாம் வாலிப பசங்க கெண்டலச்சு காக்கா உட்காந்துட்டோம். அதில் ஒரு எங்கள் அத்தை பையன் சொல்கிறான், டேய் அந்த கரடுகளை மூஞ்ச பார்த்தான், அந்த கரடுகள்லாம் பயமாக இருக்கு, மூஞ்சப்பாடு அது ரொம்ப பயப்படுது. அது ஏன் பயப்படுது அப்படின்னு நீ கேட்டேன்னா, கொஞ்ச நாள் இனி இதை மாதிரி தூக்கிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு காக்கா புக்கான்னு சிரிப்பாங்க அப்படின்ட்டு அந்த வயசானவங்கெல்லாம் நினைக்கிறாங்களா. அதான் இன்று நான் பெட்டியில் பேசுவ, நாளைக்கு நீ அப்படின்னு சொல்லி. ஒரு கத்தோலிக்க கல்லறை அதில் என்ன இருக்கேன், நம்பிக்கையின் படுக்கை. சரி, முதல் வார்த்தை சொல்லியாச்சு, ரெண்டாவது வார்த்தை சொல்லிச்சு, சி உங்களுக்கு காமிச்சேன். மூணாவது 2 இணைந்து இருக்குது, கோ அண்ட் டெல், போய் சொல்லுங்கள். போய் சொல்லுங்கள். மார்க்கு 16வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் சீஷருக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். பேதுருவிடத்தில். ஏன் பேதுருவிடத்தில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுரு சொல்றாரு, நான் காவலிலும் சாவலிலும் உங்களோட கூட இருக்கு. அட் எனி காஸ்ட் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூறுகளுடன் 3 தடவை என்னை மறுதளிப்பார். அது சபிக்கவும் சத்தியம் பண்ண உடனே கோழி போச்சு. இப்ப பேதுருக்கு மட்டும் ஒரு 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 உறவு, சிதைக்கப்பட்ட உறவு. இது எங்க பாஸ்டர் கொடுத்த வார்த்தை, சிதைக்கப்பட்ட உறவு. உறவு இருந்துச்சு, ஆனால் அதை சிதைச்சிட்டார், சின்ன பின்னம் ஆக்கிட்டார், அதை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டார். ஆனாலும் இந்த சிதைக்கப்பட்ட உறவுல இருக்கிற பேதுருவிடத்திலும் நீ போய், பேதுருடைய இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வருவாரு, வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போவார், என்னை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டார். ஏன்னா நான் சபிச்சவர், சத்தியம் பண்ணினேன். அது ஒரு பார்வை பார்த்தாரு, பார்க்கும்போதே தெரிஞ்சது, இனி என்னைய சுற்றுவாரு, நீ சேர்த்துக்கொள்ளவே மாட்டாரு அப்படின்னு நினைச்ச பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், டெல், சி டெல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேதுருவிடத்துல போய் ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பா, நீயும் வரணும்னு சொல்லி. இதனுடைய பின்னணியில என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு புதிய வாழ்க்கை. அது என்ன புதிய வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, சரி 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாமல் இணைக்கப்பட்டவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயல் எனக்கு, உயிர்த்தெழுதிய சாயல். அந்த உயிர்த்தெழுதிய சாயல் எப்ப நமக்கு கிடைக்கும்னா, அவரோடு கூட பிழைத்து இருப்போம். அவரோடு கூட பிழைத்திருக்கிற ஒரு புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது, இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் விழுந்து பிறகு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலையில் அறையப்பட்டிருக்கும். நம்ம புதிய ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். அந்த புதிய வாழ்க்கை தான் ஈஸ்டர் வாழ்க்கை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பாஸ்டர் ஜோ டானியல் ஐயா அவர்கள் கொடுத்த செய்தியை அப்படி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பாரதத்திலே இருந்து கொடுத்தாலே ஒளிய ஒருவனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது ராஜா. இந்த பாரதத்திலிருந்து கொடுத்த செய்தியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக மாற்றிட்டாங்கப்பா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.